ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நம்ம பேச போறோம். ஒரு கேள்வியோட நான் ஆரம்பிக்கிறேன். பணத்துடைய அருமை எப்ப சார் நமக்கு தெரியும்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. பணம் நம்ம கையில இல்லாதபோது தெரியுது சார். எல்லாத்தையும் இருக்கும்போது இழந்துட்டு அத இல்லாதபோது தாடு மறந்து கடன்காரன் வந்து நம்மளை பாடப்படுத்தும் போது தெரியும். ஆமா, நல்ல ஆன்சர். பணம் இருக்கும்போது அதனுடைய மகத்துவம் தெரியாது, இல்லாத போதுதான் தெரியும். அந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படி என்றால் என்ன அவசியம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன தெளிவான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாட் ஹேப்பன்ஸ் இன் 10 days இஃப் த பாடி ஹஸ் நோ இம்யூனிட்டி? ஒரு 10 நாள்ல என்ன நடக்க போகுது? உங்க உடம்புல இம்யூனிட்டி இல்ல, 10 நாள்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனிங்க. இஃப் த இம்யூன் சிஸ்டம் இஸ் எசென்சியலி unable to defend the body against infections, the person could become critically ill very quickly. நல்லா கவனிங்க. The immune system is essentially unable to defend the body against infections, the person could become critically ill very quickly. உடம்புல இம்யூனிட்டி இல்லை என்றால் உடனே தொற்றால பாதிக்கப்படுவார். ஏன்னா நம்ம காற்று சுவாசிக்கிறோம், அதுல கிருமிகள் இருக்கு, தண்ணி குடிச்சா கிருமிகள் இருக்கு, சாப்பாட்டுல கிருமிகள் இருக்கு. முத பாதிப்பு இந்த தொற்றுனால ஏற்படும். அப்படியே எடுத்துக்கலாம். திஸ் டைம் லைன் இஸ் அ சிம்பிளிஃபைடு பிக்சர். ஆக்சுவல் அவுட்கம் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்போசர், என்விரான்மெண்ட் அண்ட் மெடிக்கல் கேர். இது வந்து ஒரு சின்ன அவுட்லைனுக்காக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா நம்ம என்ன என்விரான்மெண்டோ அதை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு. இப்போ இந்த இம்யூனிட்டி இல்லை, ஒருத்தர் உடம்புல இம்யூனிட்டி வெளியே எடுத்தாச்சு, 1-2 நாள்ல வித்தின் 2 daysல என்ன நடக்குன்னா அவருக்கு வந்து அந்த பாக்டீரியா, அதாவது ஹார்ம்லெஸ் பாக்டீரியா, நார்மலி நமக்கு துன்பத்தை கொடுக்காத ஒரு பாக்டீரியா, வைரஸ், இந்த பங்கைன்னு சொல்லக்கூடிய பூஞ்சான் எல்லாமே என்ன ஆகும்னா உள்ள பெருக ஆரம்பிக்கும். மெல்ல இன்ஃபெக்ஷன், தொற்று ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து இன்ஃபெக்ஷன் மல்டிப்ளை, தொற்று வந்து பெருக ஆரம்பிக்கும், வேகமா பெருக ஆரம்பிக்கும். ஃபீவர் வரும், இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அலர்ச்சி ஏற்படும், பாடியில ஒரு வீக்னஸ் ஃபீல் பண்ணுவோம், பிரீத்திங் ப்ராப்ளம் வரும், டிசென்ட்ரி ஆகும். இதெல்லாம் நடக்கும். இத்தனை வேலை நடக்க ஆரம்பிச்சிருக்கும் 3 to 4 நாள்ல. அடுத்து 5 to 7 நாள்ல என்ன நடக்குன்னா serious complications. Serious infections could spread into the bloodstream or organs. Sepsis and organ dysfunction become possible. அதுக்கப்புறம் 5 to 7 நாள்ல ஆர்கான் கம்ப்ளீட்டா பிளட் ஸ்ட்ரீம்ல பூரா தொற்று பரவி ஆர்கான்கள் பாதிக்க ஆரம்பிக்கும். ஆர்கானுடைய டிஸ்பங்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். இது கொரோனா பீரியட்ல இது நடந்தது. தொற்று அதிகமாக அது எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். 5 to 7 நாள். அடுத்து 8 to 10 கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். வித்தவுட் எஃபெக்டிவ் இம்யூன் சிஸ்டம் டிஃபென்ஸ் அண்ட் வித்தவுட் அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட், overwhelming infection could lead to multiple organ failure and death. இதுல வந்து இம்யூனிட்டி இல்லாத பட்சத்திலையும் வித்தவுட் அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட்னு போட்டிருக்காங்க. அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட்னா இம்யூனிட்டியை கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் இங்க எடுத்துக்க முடியும். இம்யூனிட்டி இல்லாத போது உடம்பு கியூர் பண்ணாது. அப்ப இங்க இம்யூனிட்டி இல்லாத பட்சத்துல கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், டெத்து வரும், இறப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை, இறப்பு ஏற்படும். இதுதான் நடக்கும். அப்ப இந்த அடிப்படையை நம்ம பார்க்கும்போது பணம் இல்லை என்றால் அந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கும்? அதேதான், அது வாழ்க்கை, இது உயிர். அப்போ இம்யூனிட்டி இல்லை என்றால் உயிர் தங்காது. அந்த வார்த்தை மல்டிபிள் ஆர்கான் ஃபெயிலியர் அண்ட் டெத், இதுதான் நடக்கும். நினைச்சு பாருங்க. அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது உடம்புல இம்யூனிட்டி இல்லைன்னு நினைச்சு பார்த்தா 10 நாள் அப்படிங்கிறது அதிகம், தாங்கவே முடியாது. இவ்வளவு முக்கியமான இம்யூனிட்டியை பற்றி தான் நம்ம ஸ்பெஷலிஸ்டா பல விஷயங்களை நம்ம அப்பப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதற்கான பொருட்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி, பயன்படுத்தலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ உங்கள் கூட இம்யூனிட்டி இருக்கிறதுனால காப்பாத்திட்டு இருக்கு, ஆனா இம்யூனிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு பேர்ல நம்ம வயசானப்புறம் ஒரு 50 வயசுக்கு மேல இம்யூனிட்டி ரொம்ப குறைய ஆரம்பிக்கும் போது நம்ம அதற்கான இம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் அந்த சுருக்கம் விழுகும். இம்யூனோசெனசன்ஸ் சொல்லக்கூடிய இம்யூன் செல்களுக்கு நாலேஜ் குறையும். மெல்ல 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 நோய்வாயப்பட ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆரோக்கியமாக வாழ்வதில் வாழ்க்கை முறை அப்படிங்கிற ஒரு பக்கம் முக்கியம். அது தவிர இம்யூனிட்டியை மேம்படுத்துறதுங்கிறது தெளிவானது. நமக்கு அது தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, தெரியல, ஆனா தெரியும் பொழுது அதை பயன்படுத்தாம இருக்கிறது நம்ம வந்து நோய் நிலைக்கு தள்ளி இருக்கோம்னு அர்த்தம். இப்ப பக்கத்து வீட்டுல தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்ப நம்ம வீடு பக்கத்துல இருக்கு. இப்ப பாதுகாப்பு நடவடிக்கை அதற்கு என்ன எடுக்கணுமோ எடுக்கலைன்னா மேபி நமக்கும் அந்த தீ பரவ வாய்ப்பு இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டு உலகத்துல மக்கள் பல பேர் இறக்கிறத கண்கூடா பாக்குறோம். அவங்க இறக்கிறதுனுடைய அடிப்படைகளை கொஞ்சம் கேட்டாலே தெரியும். ஒன்னு, ஒரு நோய் நிலை,
இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட், இந்த மாதிரி ஏதாவது காரணம் இருக்கும். அப்ப அதுல இருந்து மீள்வதற்கு என்ன அப்படின்னா இம்யூனிட்டி தான் மெயின்ங்கிறதுனால இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய துணை உணவுகளை பத்தி நான் அப்பப்ப சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்துங்க. இது வந்து பெரிய அதிகமான விலையெல்லாம் கிடையாது. நார்மலா ஒரு மனிதன் இந்த டீ 2 டீ சாப்பிடுறாங்க, ஒரு காஃபியாவது சாப்பிடுறாங்க. இன்னைக்கு காஃபி விலை டீ விலையெல்லாம் ஏறிடுச்சு. 20 ரூபா ஒரு டீ. கோயம்புத்தூர்ல 20 ரூபா. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் 10 ரூபா இருந்தது, இப்ப 20 ரூபா ஆயிடுச்சு. காபி 30 ரூபா. நல்ல காபி சாப்பிடணும்னா 40 ரூபா. நினைச்சு பாருங்க. இந்த சூழல்ல இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், அதுவும் நீங்க பொருள் வாங்கும் பொழுது ஆஃபர் எல்லாம் கொடுக்கும்போது ஏறக்குறைய 2000 ரூபாய் தான் விழுகும். 60 கேப்சூல் ஒரு 35 ரூபாயில அற்புதமான நோய் சக்தி மேம்படுத்தக்கூடிய கேப்சூல் கிடைக்குது. திங்க் பண்ணி பாருங்க. இது சாத்தியமானது. அது தவிர அதை பயன்படுத்தி அதன் மூலமாக ஒரு வருமானத்தை அடைய முடியும். அப்படி என்றால் ஆரோக்கியத்தை நாம் ஈஸியா என்ன சொல்ல ஃப்ரீயா வாங்கிக்கிறோம். நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க நம்ம சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா ஆரோக்கியத்தை ஃப்ரீயாக வாங்கிக்குவீங்க. அதுபோல நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப திடமா சொல்றேன். ஆரோக்கியம், இறப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கும்போது அது நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கறத நான் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா ஜப்பானியர்களுடைய அது அந்த வாழ்வியல் முறை, அது எனக்கு வந்து கைசான்னு சொல்லுவாங்க, வாழ்க்கை முறை, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. என்ன நம்பிக்கை என்றால் அங்க ஒரு சில ஏரியாக்கள்ல மக்கள் அந்த கம்யூனிட்டியில சில வாழ்க்கை முறையில கையாளுறதுனால 150 வருஷம் வரைக்கும் வாழ்றாங்க. அது வரைக்கும் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது இயற்கை என்னையுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. மழைன்னா இப்ப நம்ம வீட்டுல பெய்யுது, பக்கத்து வீட்டுல பெய்யலன்னு சொல்ல முடியாது. மழைங்கிறது நடுநிலையானது, காற்று நடுநிலையானது. நீங்க ஜன்னலை பூட்டிட்டா தான் உள்ள வர முடியாது, ஜன்னலை திறந்தா காற்று உள்ள வரும். அப்ப ஜப்பானியர்கள் 150 வருஷம் அவருக்கு சில இடங்கள்ல ப்ளூ ஜோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலகத்துல ஒரு 5-6 இடங்கள் இருக்கு. அங்க இருக்கிறவங்க 150 வருஷம் வாழ்றாங்க, அதுக்கு மேலேயும் வாழ்றாங்க. நம்மதுலேயும் சில பேர் 100 வருஷம் கூட வாழ்றாங்க. அப்படி என்றால் அவங்கள பேட்டிக்கானா தெரியும், ஒழுக்கமான வாழ்க்கை முறை இருக்கும். இங்க கூட கோயம்புத்தூர்ல யோகா பாட்டி 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. அந்த பாட்டி இறக்குற வரைக்கும் யோகா பண்ணாங்க. உணவு முறைகள்ல அவங்க வந்து இயற்கையான உணவுகளை எடுத்துக்கிட்டதாக நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அவருடைய பையனை நான் மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். அவங்க பசங்களும் யோகா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணணும். உங்களுடைய ஆரோக்கியம் ஃப்ரீயா கிடைக்க போகுது. மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யறதுனால மற்றவங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதாகவும் அவங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு இலக்கு உங்க கையில இருந்தால் நீங்களும் நீண்ட நாள் வாழ முடியும். அதனால விதி அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல ஜப்பானியர்கள் சில இடங்களை தோக்க வச்சுட்டாங்க. அப்போ அந்த இடத்துலதான் கடவுள் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல மட்டுமே இருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தியாவில் மட்டும் கடவுள் இருக்காருன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பிரபஞ்சம், ஜப்பானுக்காரன் இதே காத்தை தான் சுவாசிக்கிறான், தண்ணி தான் குடிக்கிறான். எங்கெல்லாம் பஞ்சபூதங்கள் இருக்கோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கார். அப்படி என்றால் அவங்க எப்படி 150 வருஷம் வாழ முடியுது? அப்ப நம்ம வாழ முடியும் தானே? அதற்கான வாழ்வியல் முறைகளை நீங்க கடைபிடிங்க. யாருக்கெல்லாம் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழணும்னு நினைக்கிறீங்களோ இந்த அடிப்படைகளை நீங்க தாராளமாக கையாளலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்லைடில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஒரு 10 நாள் இம்யூனிட்டி இல்லை அப்படின்னாலே என்ன ஆகும்? வீட்டில் கரண்ட் இல்லைன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சட்னி கிடைக்காது. முந்தி மாதிரி அம்மியில் யாரும் அரைக்க போறதில்லை. அன்னைக்கு சட்னி கிடைக்காது. கேஸ் இல்லாமலே எவ்வளவு திண்டாட்டம் வந்தது, இப்போ ஏதோ கிடைக்குது. கேஸ் இல்லாமல் எவ்வளோ திண்டாட்டம் வந்தது. அப்போ ஒரு விஷயம் இல்லாத போது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டாதான் அதனுடைய முக்கியத்துவம் தெரியுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த ஸ்லைடை போட்டு காட்டினேன். அடுத்த ஸ்லைடு என்ன சொல்லுது அப்படி என்றால், த பேசினேட்டிங் பார்ட் என்னன்னா, உண்மை என்னன்னா, your immune system is working every minute, every second, even when you feel completely healthy. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அடிப்படையே உங்களுடைய இம்யூனிட்டி நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் தான். அதை புரிஞ்சுக்கணும். இந்த இம்யூனிட்டியானது 24/7 ஏதோ உள்ள கிருமிகள் வந்தால் பாக்டீரியா, பங்கஸ், பாராசைட்டை கண்டுபிடிக்குது, அதை வெளியே தள்ளுது. உள்ள இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் மற்ற விஷயங்கள் ஏதா இருந்தா அதை கண்ட்ரோல் பண்ணி அது நம்மளை பாதிக்காம சரி பண்ணிக்கிறது. ஆன்டிபாடிகளை ப்ரொடியூஸ் பண்ணி வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து அதை வெளியே அனுப்புறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆன்டிபாடிகளை உருவாக்குது. அடுத்ததாக இன்ஃப்ளமேஷன் ஏதாவது ஏற்பட்டா அதை கண்ட்ரோல் பண்ணி அதை சீர் செய்து நம்மளை காப்பாத்துது. இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் கூட, அதிகமான கெட்ட விஷயம் கூட. இப்போ நெருப்பை வச்சு நம்ம விளக்கும் ஏற்றலாம், ஒரு வீட்டையும் கொளுத்தலாம், சொல்லப்போனா அமேசான் காட்டை கூட அழிக்க முடியும். அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது சிறுசா வரும், உடம்பை ரிப்பேர் பண்ணிட்டு சரியாயிடும். அது ஆகலைன்னா அது வந்து குரோனிக் இன்ஃப்ளமேஷன் சொல்லிட்டு அது நம்முடைய ஆர்கான்களை பாதிச்சிடும். இந்த குரோனிக் இன்ஃப்ளமேஷன் இல்லை இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் போர் லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இருக்கு அப்படிங்கிறத நீ கட்டாயமா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ட்ரில்லியன் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா நம்ம உடம்புல, டிஷ்யூ, தசை நார்கள் இருக்கு. இதையெல்லாம் காப்பாத்துறதுல நமக்கு கம்ப்ளீட்டா
வேலை செஞ்சிட்டு இருக்கு. அப்ப இந்த செல்களுடைய தொகுப்பு தான் தசை, உறுப்பு எல்லாமே. அப்ப ஒவ்வொரு செல்லையும் காப்பாத்துறது இம்யூனிட்டி தான். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மினிட்டும் மில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோபை அழிக்குது. பல லட்சக்கணக்கான மைக்ரோபை அழிச்சு நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. அதே மாதிரி ரிமூவ்ஸ் thousands ஆஃப் டேமேஜ் செல், பாதிக்கப்பட்ட செல்களை வெளியேற்றிட்டு இருக்கு. அது வெளியேற்றலைன்னா உறுப்புகள் பாதிக்கப்படும், கழிவு தேக்கம் ஏற்படும், பெரிய பிரச்சனை உள்ள வருவதை தடுத்து கொண்டே இருக்கு. கிரியேட் நியூ இம்யூன் செல், புது புது செல்களை, நோய் சித்தி செல்களை உருவாக்கிட்டு இருக்கு. பில்ட் மெமரி டு ப்ரொடெக்ட் யூ இன் த ஃபியூச்சர், மெமரி செல்லை உருவாக்குது. இம்யூன் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம், அதான் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது. எ சைலண்ட் ப்ரொடெக்டர், யூ டோன்ட் see it பட் இட் நெவர் டேக்ஸ் எ டே ஆஃப். நீங்க அதை பார்க்க முடியாது, ஆனா அது லீவ் எடுக்கிறதே இல்லை. 10 நாள் லீவ் எடுத்தா என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட காட்டினேன். ஸோ நோ இம்யூனிட்டி டசன்ட் சிம்பிளி மீன் கேச்சிங் எ கோல்ட் மோர் ஆஃபன். இம்யூனிட்டி இல்லைங்கிறது அடிக்கடி சளி பிடிக்குங்கிறது மட்டும் இல்லை. கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் இம்யூன் டிஃபென்ஸ் would make ordinary environmental மைக்ரோ ஆர்கானிசம் பொட்டன்சியலி லைஃப் த்ரெட்டனிங். இம்யூனிட்டி இல்லை என்றால் ஒரு சாதாரண ஒருத்தர், ஒரு மைக்ரோபு கூட, ஒரு கிருமி கூட நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். இப்போ பாருங்க, ஒருத்தர் பெரிய பலசாலி, நீங்க பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாத ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அவர் பக்கத்தை கூட நிக்க கூட தகுதி இல்லை, அவ்வளவு பலசாலி. ஆனா அவர் நல்லா கட்டி போட்டா நம்மளை அடிக்கலாம்ல, ஒரு ஆர்டினரி பீப்புள் கூட அடிக்கலாம்ல. அந்த மாதிரி இந்த இம்யூனிட்டி இல்லை என்றால் இவ்வளவு பிரச்சனைகள் உடம்புல நடக்கும். உயிர் அப்படிங்கிறது எங்க இருக்கு? உடம்புல இருக்கு. அதனால இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர் தெளிவா சொல்லிட்டார். அப்ப இந்த உடம்ப வளர்க்கலைன்னா, வளர்க்கறதுன்னா சாப்பாட்டு போட்டு வளர்க்கறது சொல்லல, அது ஒரு பக்கம் நமக்கு சக்திக்காக வேணும். ஆனா இயற்கையாக இந்த உடம்பை நம்ம வளர்க்கணும். அப்படின்னா அது வளர வேண்டும் என்றால், வளர்ச்சி என்றால் உயிரோட்டம் இருக்குன்னு அர்த்தம். எது வளராதோ அதுல உயிரோட்டம் இல்லை. ஒரு விதை முளைக்கவில்லை என்றால் அதுல உயிர் இல்லை, அவ்வளவுதான். அப்ப இந்த உடம்பை வளர்ப்பது என்பது நோய் சக்தியை மேம்படுத்துவது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால நம்ம ப்ரோக்ராம் அட்டன் பண்றவங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டரை பயன்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்யுங்க. அதை பற்றி இன்னும் சில பதிவுகளில் இன்னும் அந்த பொருள், ஆஸ்துமாவிலேருந்து கேன்சர் வரைக்கும் A to Z எல்லாத்துலேயும் எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்னு நம்ம அதை பற்றி கிளாஸ் எடுக்க முடியும். இது வாழ்க்கை கல்வி. ஏதோ ஒரு பொழுதுபோக்காக நம்ம இந்த கம்யூனிட்டியை நடத்தலை. ஒரு ஆரோக்கியத்தை பற்றி புரியலை என்றால் எவ்வளோ பணம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. நல்லா எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒண்ணு தான், ஆரோக்கியம் இல்லை அப்படி என்றால் நம்ம கையில பணம் இருந்தாலும் எந்த பயனும் இல்லை. அதே மாதிரி பணம் இல்லை என்றால் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியாது.